Welcome to Achaya Max Center. 12th Max example 1.15. Find the rank of each of the following matrices. ஒரு 2 matrices கொடுத்துருக்காங்க. இதுக்கு rank find பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் 3 cross 3. அப்போ இதுக்கு எப்படி சார் ரேங்க் ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னா மைனர் மெத்தடை யூஸ் பண்ணி ரேங்க் ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ மைனர் மெத்தட்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஆர்டர் வேணும். அப்போ இந்த கிவன் மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 3 cross 3. அப்போ மைனர் மெத்தடோட ஃபார்முலா என்ன அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் 3,3. அப்போ அந்த காலம் ரோ அதனுடைய ஆர்டரில் எது மினிமமோ அதான் ரேங்காக இருக்க முடியும். இது வந்து பாசிபிலிட்டிஸ் மட்டும்தான். அப்போ இங்கே 3க்கும் மினிமம் பார்த்தோம்னா 3 தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு ஒன்று இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 3ஆக இருக்கலாம், அல்லது 3 விட கம்மியாக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். அப்போ பாசிபிலிட்டிஸ் 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஒன்றா செக் பண்ணணும். அப்போ மைனர் மெத்தடுனா இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது. அது வந்து டிடெர்மினன்ட் மெத்தட் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஃபஸ்ட்டு 3 cross 3 அதாவது ஆர்டர் ரேங்க் 3ஆன்னு செக் பண்ண போகிறோம். அப்போ அந்த கொடுத்துருக்கூடிய கிவன் மேட்ரிக்ஸுக்கு அப்படியே டிடெர்மினன்ட் எடுக்கணும். இதில் இந்த லாஸ்ட் ரோவில் பார்த்தோம்னா 3 காமனாக இருக்கும். அந்த 3யை காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் பாருங்கள், ரெண்டுமே சேமாக இருக்குது பாருங்கள். அப்படின்னா ஐடென்டிக்கல் மேட்ரிக்ஸ். அப்போ இது வந்து ஐடென்டிக்கலாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதுக்கு டிடெர்மினன்ட் எடுக்கும்போது இதனுடைய ஆன்சர் 0வாக தான் இருக்கும். அப்போ 3 cross 3 அதுக்கு நம்ம டிடெர்மினன்ட் எடுக்கும்போது ஆன்சர் 0 கிடச்சிருச்சு. 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா ரேங்க் 3 ஸ்டாப் பண்ணிக்கலாம். 0ன்னு வந்துருச்சுன்னா அப்போ கண்டிப்பாக ஆர்டர் வந்து ரேங்க் வந்து 3ஆக இருக்காது. அப்போ நெக்ஸ்ட்டு 2க்கு போயிடணும், 2 cross 2க்கு போயிடும். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஆர்டர் இது ரேங்க் 3 இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு 2 cross 2 செக் பண்ணுறோம். அப்போ இங்கே நம்மளுக்கு நிறைய எலமெண்ட்ஸ் இருக்குது, 9 எலமெண்ட்ஸ் இருக்குது. அதிலிருந்து நம்ம ஒரு 2 cross 2 மட்டும் என்ன பண்ணுறோம், ஃப்ரேம் பண்ணுறோம். எவ்வளவு ஃப்ரேம் பண்ண முடியுமோ எல்லாத்துக்கும் செக் பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த ஃபஸ்ட்டு பாக்ஸ் அதை மட்டும் எடுத்துக்கிறேன். 3 2 1 1 அந்த 2 cross 2 எடுத்துக்கிட்டு செக் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நம்ம டிடெர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுறோம். டயக்ராமில் மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணுறோம். ஆன்சர் என்ன கிடைக்குது, 1 கிடைக்குது. அப்போ அந்த 1ங்கிறது என்ன கிடையாதுன்னா 0 கிடையாது. அப்போ 3 cross 3 செக் பண்ணும்போது 0 கிடச்சிச்சு. அதனால நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், 2 cross 2க்கு ஜம்ப் பண்ணோம். இப்போ ஆன்சர் என்ன இல்லை, 0 இல்லை. அப்படின்னா இதனுடைய ரேங்க் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா 2வாக தான் இருக்கும். ஒருவேளை 2 cross 2 செக் பண்ணும்போதும் நம்மளுக்கு ஈக்குவல் டு 0 கிடச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 1 cross 1க்கு ஜம்ப் பண்ணணும். இப்போ சார் நம்ம 2 cross 2வில் ஒரே ஒரு 2 cross 2 மட்டும்தானே எடுத்து செக் பண்ணோம், இதே மாதிரி நிறைய 2 cross 2 இருக்குது அதையும் எடுத்து செக் பண்ணணுமா? ஏதாவது ஒன்று செக் பண்ணாலே போதும். எல்லாமே 0 இருந்து ஏதாவது ஒன்று நாட் ஈக்குவல் டு 0 இருந்தாலும் 2 cross 2 நம்மளுக்கு ரேங்க் வந்து ஆர்டர் ரேங்க் வந்து 2 அப்படின்னு தான் இருக்கும். அதனால் ஏதாவது ஒன்று எடுத்து நம்ம செக் பண்ணால் போதும். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரோ வந்து 3 இருக்குது, காலம் வந்து 4 இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்ம ரேங்க் ஃபைண்ட் பண்ணணும். மைனர் மெத்தடை யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். அப்போ மைனர் மெத்தடோடைய அந்த ஸ்ட்ரக்சர் எடுத்து எழுதிருங்க, ஆர்டர் எடுத்து எழுதிருங்க. 3 cross 4. அப்போ இதில் மினிமம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3 தான் மினிமம். அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு ஆன்சரோடைய பாசிபிலிட்டிஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஒன்று இப்போ 3ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 1ஆக இருக்கலாம். அப்போ அந்த கிவன் மேட்ரிக்ஸ் வந்து இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 cross 3யை நம்ம ஃப்ரேம் பண்ணணும், அந்த ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணணும். அப்போ நம்மளுடைய இஷ்டத்துக்கு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 3 ரோ 3 காலம் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு என்ன பண்ணுறோம், டிடெர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுறோம். அப்படி டிடெர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்னா 0 தான் கிடைக்குது. அதாவது என்னென்னா இதில் மொத்தம் எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த செகண்ட் மேட்ரிக்ஸ்லேருந்து நம்ம ஒரு 3 cross 3 ஃப்ரேம் பண்ணுறதுக்கு 4 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஒன்றா எடுத்து நம்ம செக் பண்ணும்போது எல்லாத்துக்குமே என்ன தான் கிடைக்கிது, 0 தான் கிடைக்கிது. ஏதாவது ஒன்று நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருந்திருந்தாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், ரேங்க் 3ன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே நம்மளுக்கு எல்லாமே அந்த 4 பாசிபிலிட்டிஸோட ஆன்சரும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க, 0 தான் கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக ரேங்க் 3ஆக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், 2 cross 2க்கு ஜம்ப் பண்ணணும். இதே மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்து செக் பண்ணுறோம். ஃபஸ்ட் அந்த 3 2 1 1 அதை எடுத்து செக் பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிது அப்படின்னா 1 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இதுவே நம்மளுக்கு எனஃப் தான். அப்போ கம்பல்சரியாக இதனுடைய ஆன்சர் அதாவது ரேங்க் என்னவாக தான் இருக்கும், 2வாக தான் இருக்கும்.